வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்மையாக எந்தவித சட்ட சிக்கல்கள் வந்தாலும் நேர்மையாக பார்த்தீங்கன்னா வாதாடி பேச்சாலே அனைவரையும் பார்த்தீங்கன்னா சமாதானம் செய்யக்கூடிய துலாம் ராசி நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் இனி வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெளி தோற்றத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க நினைப்பீங்க. கலை மற்றும் அழகில் உங்களுக்கு ஆர்வம் எப்போது இருக்கோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் மற்றவங்களோடு எளிதில் பழகிடுவீங்க. எல்லோரிடத்தும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பழகக்கூடிய நபர்னே சொல்லலாம். உங்களை சுற்றி நட்பு வட்டாரங்கள் பொறுத்தவரை அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா வெளி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல எங்கே வெளியே போனாலும் உங்களுடைய அதிகாரம் தான் உங்க இருக்கும். ஆனால் வீட்டு நிர்வாகம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்காதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாமல் இருக்குன்னே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த துலாம் ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரத்தில் பொறுப்பு ஏற்றாலும் வீட்டு நிர்வாகம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய துணையோடு ஒப்படைத்துட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக விரும்ப இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தற்போது மிதுன ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் புதத்திய யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த யோகத்தால் துலாம் ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் காத்திருக்குன்னு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது இணைந்திருக்கக்கூடிய இந்த பார்த்திங்கன்னா புதாத்திய யோகத்தால் புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்குங்க. துலாம் ராசினருக்கு பழைய கடன்களை அடைத்து முடிச்சிடுவீங்க. உங்களுக்கு 6, 4, 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் நிறைய நன்மைகள் காத்திருக்கு. 8ல் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் யாருடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை தொடர்பான பாதிப்புகள் கவனமாக இருங்க. தினந்தோறும் நடைப்பயிற்சி உடைப்பயிற்சி பார்த்தீங்கன்னா மேற்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லை, கௌரவம் ஏற்படுங்க. இழுபறையாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்க. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கு. பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பிற்கு ஆகாய மார்க்க பயணம் உண்டாகலாம். கடல் மார்க்க பயணம் மேற்கொள்வீங்க. பயணங்களால் அனுகூலம் உண்டு. முதலீடுகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். துணைக்கு அனுகூலம் கௌரவம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தை விட்டு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய துணை உங்களிடம் மீண்டும் வந்து சேருவாங்க. உங்கள் குடும்பத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வேண்டுன்னு நினச்சவங்க இனி காணாமல் போவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பினை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் இது. தொழிலில் வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, தொழில் பணவரவு தொடர்பான விஷயங்களில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் வேலை செய்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு, புதிய பொறுப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களும் வருமான உயர்வு உண்டாகும். நண்பர்கள், முக்கிய நபர்களுடைய உதவியால் சில முக்கிய காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. திருமண முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை தரும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை மற்றும் அவசர முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் புதன்கிழமை நாட்களில் ஏழைகளுக்கு உணவு தானமளிப்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே போல் பசுமாடுகளுக்கு உணவு தானமளிப்பது நன்மையை தருங்க. விரயங்கள் இது ஏற்படுவதை தடுக்க முடியும். அபிராமி அந்தாதியை படிப்பது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். மறக்காமல் இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய சிறப்பான பலனை தருங்க. மேலும் துலாம் ராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திச்சுட்டு வருவீங்க. மேலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் சாணத்தில் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து சஞ்சரித்திருக்காரு. எனவே திடீர்னு ஏற்றமும் மாற்றமும் வந்துட்டே தான் இருக்கும். உடன்பிறப்புகளுக்கான திரும்ப முயற்சி கைகூடி வரும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிச்சிடுவீங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி இந்த நேரத்தை எடுத்த முயற்சிகளை வெற்றி உண்டாகும். பதவி மாற்றம் திருப்திகரமாக அமையும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்க முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4ஆம் பாதம் உழைப்பால வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்குள்ள வேகத்தை அதிகரிப்பார். திட்டமிடாமல் செயல்பட வைத்து அதனால் சங்கடங்களும் ஆளாக்குவார். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குவார். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் முதல் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களையும் மனதிற்குள்ள பயமோ தேவையற்ற பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ உண்டாக்குவார். மேலும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் வீண் செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையும். ஆசையின் காரணமாக இழப்புகள் தோன்றும். சிலருக்கு மருத்துவ செலவு உண்டாகலாம். வசிக்கும் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய நிலையோ ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய என்றாலும் குரு பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் இனி முடிவுக்கு வரும். தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. கொடுத்த வாக்கையை காப்பாற்ற முடியும். சிலருக்கு புதிய வீடு இடம் கனவு நினைவாகும். பிள்ளைங்கள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். மேலும் வியாபாரிகள் திட்டமிட்டு முதலீடு செய்வதும் அவசியம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரியின் வார்த்தைக்கு மதிப்பளித்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் போகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை வழிபட சங்கடங்கள் விலகும். எடுத்த வேலையும் வெற்றியாக மாறும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் நினைத்தபடி நினைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எண்ணத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்களை செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் யோகக்காரகனான ராகு சஞ்சரித்ததால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு வேகம் உண்டாகும். நினைத்ததை அடைய வேண்டும்னு முயற்சி இருக்கும். சிலருக்கு குடும்பத்திற்குள்ள சலசலப்பு ஏற்படும். பிள்ளைங்க பற்றிய கவலை அதிகரிக்கும். உறவினர்களுக்கு உங்களுக்கு ஒற்றுமை இல்லாத நிலை உருவாகலாம். எதிர்பார்த்த பணமும் பார்த்தீங்கன்னா இழுபறியாகலாம். உங்கள் பாக்கியாதிபதி விரையாதிபதியுமான புதன் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளை நடந்தேறினாலும் எடுக்கும் வேலையில் முழுமையான கவனம் செலுத்துவதும் நல்லது. மறதியின் காரணமாக சிலருக்கு சங்கடங்கள் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் இழுபறியாகலாம். வருமானத்தில் தடை உண்டாகலாம். புதிய ஒப்பந்தங்களுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் முழுமையான கவனம் செலுத்துவதோ பின் தொடர்வதோ நன்மை அளிக்கும். உறவுகளிட எச்சரிக்கையாக இருங்க. இந்த நேரத்தில் ருண ரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சனி பகவான் உங்களுக்கு சஞ்சரிப்பதால் எல்லா விதமான நெருக்கடிகளும் உங்களை விட்டு விலகிடுங்க. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல இருக்கும். உடல்நிலை பொறுத்தவரை சீராக இருக்கும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். எதிர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் முடிவுக்கு வருங்க. இழுபறியாக இருந்த வழக்கம் உங்களுக்கு சாதகமாக மாறும். செல்வாக்கு அந்தஸ்து இனி உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி நீங்கும். வியாபாரம் முன்னேற்ற அடையினாலும் புதிய முயற்சிகள் நிதானமாக இருங்க. பிறரை நம்பி எந்த ஒரு வேலையிலும் இந்த நேரத்தில் ஈடுபட வேண்டாம். அதனால சங்கடங்களே அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் ஞான மோட்சகாரங்கள் கேது சஞ்சரித்து கொண்டிருப்பதால் தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டிருக்கும். நெருக்கடிகள் விலகிடும். மாணவர்களுக்கு படிப்பில் தடை ஏற்பட்ட வாய்ப்பு இருப்பதால் ஆசிரியர்கள் ஆலோசனை ஏற்பது நன்மை அளிக்கும். அடுத்தபடியாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மனதில் எண்ணி வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கும் பிறக்கக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தன ஞானக்காரகன் குரு பகவான் 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரித்ததால் வேலையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த நெருக்கடிகள் ஏற்பட்டு அரசியல்வாதிகளுக்கு இதுவரை இருந்த செல்வாக்கில் பின்னடைவு உண்டாகலாம். செய்து வரக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் இழுபறியாக மனக்குழப்பம் அடையும் நாளும் குரு பகவானின் பார்வை குடும்ப சுக சத்ரு ஜெயஸ்தானத்தில் கிடைப்பதால் எதிர்பார்த்தா பணம் வருங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கோ. கொடுத்த வாக்கையை காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த சந்தோஷமும் தாய் வழி உறவுகளில் ஆதரவும் கிடைக்கும். 6ஆம் இட சனி பகவானுக்கும் குரு பார்வை உண்டாவதால் மேலும் நன்மைகள் காத்திருக்கு. நோனடி இன்றி இருந்த நிலையெல்லாம் இனி மாறும். எதிர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் விலகும். வம்பு வழக்குன்னு பயந்து வாழ்ந்த நிலையெல்லாம் இனி மாறும். எல்லாவற்றிலும் உங்கள் செல்வாக்கு உயரும் நாளும் ராசிநாதனுடைய சுக்கிரன்
பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் செலவுகளில் கவனமாக இருங்க. வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. தொழிலாக புதிய முதலீடு செய்தீங்கன்னா முன்னதாக சந்தை நிலவரத்தை அறிந்து கொண்டு செய்வது நன்மை அளிக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா வடரேஸ்வரரை வழிபடுங்க. சங்கடங்கள் விலகும், எடுத்த வேலைகள் வெற்றியாக மாறும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.